ஏன் பூச்சி வருது அப்படின்றத முதல் யோசிங்க. குட்டியாக வெள்ளையாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். குழந்தை வாய் வச்சாதான் பால் சுரக்கும். ஒரு 2 நாள் குழந்தைய கண்மறைவாக கொடுத்துடலாம், இல்லை பாலே கொடுக்காத இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் ஒரு வீட்டில் ஒரு யாருன்னா நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க கொண்டாங்கன்னா பால் நின்றுடும். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் வீட்டு உணவை தவிர வெளி உணவு சாப்பிடக்கூடாது. 5 வயசு வரைக்கும் அது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தயவுசெய்து கண்ணில் கூட காட்டாது. சாக்லேட் பிஸ்கெட் இப்போ போகும்போதே ஒன்று லாலிபாப் சாப்பிட்டுட்டு போச்சு. டெய்லியுமே ஒரு பழத்துலேருந்து 2 பழம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் ஒத்துக்கலன்னா கூடனா காலையில் ஒரு உணவாக கொடுத்துருங்க. 2 வாழைப்பழத்தை விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. திருப்பி தோசை இட்லி எல்லாம் போகாதீங்க. ஏன் பூச்சி வருது அப்படின்றத முதல் யோசிங்க. குட்டியாக வெள்ளையாக இருக்கும். அந்த பூச்சி தான் அடிக்கடி வரும். நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்தாலுமே கூட ஒரு வாரத்தில் திருப்பி வந்துடும் அது. ஏன் அப்படின்னா இந்திய திருநாட்டில் பூச்சி எல்லார் வயிற்றுலையும் இருக்குது. அதை எப்படி தடுக்க முடியும்? எப்பயுமே நான் ஒரு குழந்தைக்கு பூச்சி மருந்து கொடுக்கும்போது அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பேன். ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அப்பா, அம்மா, 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தை, அதுன்னா 6 மாத்திரையை இரவில் எல்லோரும் ஒரே டைம் எடுத்துக்கணும். கழிப்பறை கிட்ட ஒரு லைஃப் பாய் சோப்போ எதையோ ஒன்று வச்சிடணும். மற்ற நேரத்தில் கை சோப் போட்டு கழுவணும்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் மலம் கழித்து விட்டு வரும் பொழுது கை சோப் போட்டு கழுவணும். இன்னொரு முக்கியமான ப்ராக்டிஸ், அந்த குழந்தை வாலிப பருவம் வர்ற வரைக்கும், இது நிறைய பேர் தப்பாக கூட இருக்கலாம், அதோட தட்டு, அதோட டம்ளர், அதை நம்ம தொடக்கூடாது. அட்லீஸ்ட் 5 வயசு வரைக்கும் நம்ம எடுத்து போடும்போது மலம் கழிச்சிட்டு இப்படி கழுவும்போது இங்கெல்லாம் நகை எடுக்கல பூச்சி ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த பூச்சி ஒட்டிகிட்டு இருக்கும்பொழுது அந்த முட்டைகள் திருப்பி சோறள்ளி நீங்கள் கொடுக்கும்போது உள்ளர போயிட்டு பொறிஞ்சு பூச்சா வந்துடும். ஆகையினால யாருன்னா ஒருத்தர் தான் குழந்தைக்கு சோறு ஊட்டணும். ஊட்டுறதுக்கு முந்தி அந்த தாயோ பாட்டியோ சோப் போட்டு நல்லா கழுவணும். நகம் இருக்கக்கூடாது. வெளிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சோப் போட்டு கழுவணும். குழந்தையோட தட்டு, டம்ளர், ஏனம் தனியாக வச்சுக்கணும். நிறைய வீட்டில் இந்த தட்டில் சாப்பிட்டு இப்படி ஊட்டுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குட்டி குட்டி பூச்சி முட்டையும் சேர்த்து ஊட்டிடுறோம். ஒரு முறை நீங்கள் மருந்து கொடுத்துட்றீங்க, ப்ரிவெண்ட் எப்படி பண்ணுவீங்க? நோய்வாய்ப்படுறது சகஜம், மறுபடியும் நோய் வரக்கூடாது. நோய் தவிர்த்தல் நலம், புரியுதா? ஆகையினால பூச்சி மருந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு என்ன நினைக்காதீங்க. மாதம் ஒரு முறை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி 1 வேப்பிலை 2 வேப்பிலை நல்லா தண்ணியில் நல்லா கசக்கிட்டே இருந்தீங்கன்னா கசப்பு தண்ணி வந்துடும். கொஞ்சம் பாலாடையில் ஊற்றி விட்டுருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியம், சாப்பாடு நீங்கள் ஊட்டுறது ஒரு ஆளாக இருக்கணும். அவங்க கை சுத்தம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். குழந்தையோட கிண்ணம் தட்டெல்லாம் தனியாக வைக்கணும். 1 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு நைட்டில் அதை போட்டு கொதிக்க வைக்க சொல்வேன். நான் அதுங்களோட குழந்தைங்களோட சாமானை கொதிக்க வச்சு எடுத்து வைக்க சொல்வேன். தட்டு முட்டு சாமான், சில சமயம் பால் கடைக்கெல்லாம் பாட்டில் இருக்கும், 4-5 பாட்டில் வாங்க சொல்வேன். ஒரு பாட்டில் யூஸ் பண்ண எடுத்து போட்டு இன்னொரு பாட்டில் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா குழந்தைக்கு பூச்சி தொந்தரவு வராது. முக்கியமான விஷயம், தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் வீட்டு உணவை தவிர வெளி உணவு சாப்பிடக்கூடாது. போய் ஒரு சிக்கன் 65 வாங்கிட்டு வாங்குவீங்க, அவன் என்ன உங்களுக்கு பூச்சி இல்லாத இருப்பார்? அவர் எங்கே போயிட்டு வந்தார் தெரியும்? பூச்சி முட்டையோடு தான் உங்களுக்கு சிக்கன் 65 வரும். ஆகையினால பத்திரமா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்க கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது வாழ்க்கை இல்லை. மருந்தெல்லாம் எப்படி இருக்கணும் அதுதான் பார்க்கணும். சரியா? வேறு என்ன டவுட் இருக்கு? பெரியவங்களே கூட மாதம் ஒரு வாட்டி இவ்வளோ பெரிய வேப்பலை உருண்டை முழுங்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. மலச்சிக்கல் இல்லாத இருக்கிறாங்க அப்படின்னா பூச்சி தொந்தரவுலாம் குறைவாக இருக்கும். இந்த மருந்து கொடுக்குறத பற்றி யோசிக்காது, ப்ரிவென்ஷன் யோசி. வேறு டவுட் இருக்கா? ரொம்ப அருமையான கொஸ்டின் இது. பழமாக தான் சாப்பிடணும், ஆனால் அதால் குடிக்க முடியாது, மெல்ல முடியாதுன்னா நம்ம ஊர் பழம் மஞ்சள் வாழைப்பழம் ஒரு அரை பழம் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர் போடுங்க, நல்லா கையில் பிசைஞ்சு அதை ஊட்டி விடுங்க. ஜூஸ் எல்லாம் ஒன்றும் கோமா ஸ்டேஜ் முழுங்க முடியாத கிழமை அவங்களுக்கு தான். அந்த மாதிரி ஜூஸு, கான்சன்ட்ரேட்டட் ஸ்வீட்டு நீங்கள் பிழியும் போது என்ன ஆகுது, நார் சத்தெல்லாம் எடுத்துடுறீங்க. ஒரு அரை வாழைப்பழம் இல்லை 2 சோள ஆரஞ்சு பழம் அதை அப்படியே நசிச்சு கொடுங்க. மென்று சாப்பிட்டோம், ஜீரணம் ஆகணும்னு கக்கூஸ் வந்துடும். அது ஜூஸ் கொடுக்கறது, அதே மாதிரி சூப் கொடுக்கறது இதெல்லாம் தேவையில்லை. நல்ல தாய்ப்பால் கொடுங்க. இட்லி கொடுக்கலாம், தேன், சர்க்கரை, உப்பு அதெல்லாம் வைக்க தேவையில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பு இல்லாமல்
உப்பு இல்லாத கொடுக்குறீங்களோ நல்லது. பச்சை பருப்பு தான் நம்ம ஊர் பருப்பு, தோரம் பருப்பு இல்லை. அதில் ஒரு பூண்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா மத்து போட்டு கடைங்க. மிக்சியில் இல்லை, மிக்சி மேக்ஸ் இன்டு பீசஸ். கடையிறது வந்து வேற ப்ராசஸ். கல் சட்டி வாங்கி நல்லா கடைஞ்சி நெய் போட்டு அதை தொட்டு இட்லி கொடுங்க. அதில் பருப்பு போட்டு கொடுங்க. குழந்தைக்கு பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கடைஞ்சிடலாம். அதை மாதிரி கொடுங்க. இடையில பிஸ்கெட் 5 வயசு வரைக்கும் அது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தயவுசெய்து கண்ணில் கூட காட்டாதீங்க. சாக்லேட் பிஸ்கெட் இப்போ போகும்போதே ஒன்று லாலிபாப் சாப்பிட்டுட்டு போச்சு. இனிப்பு உப்பு உடம்புக்கு பகை, நோயை கொண்டு வரும். அதனால் அது தேவையில்லை. அதனால் எது எது எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க. காய்கறி கூட சாப்பிட முடியாது, நல்லா வேக வச்சு கல் சட்டியில் போட்டு சோத்தோடு போட்டு நல்லா கடைங்க. உங்களுக்கும் இடுப்பு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஓகேவா? நெய் போடுங்க. குழந்தைங்களுக்கு நெய் கண்டிப்பாக கொடுங்க. ஒரு நாளைக்கு 5-6 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி முட்டை வந்து 9 மாதத்துக்கு மேலே கவுச்செல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல பார்க்குற கேழ்வரகு கஞ்சி கொடுக்குறீங்க, கடையில் வாங்குறது காய்ச்சி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாலே இல்லை, பஞ்சம் இருந்துச்சு நம்ம ஊரில், அப்போ கேழ்வரகு பால் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. கேழ்வரகை முளை கட்டி அதுக்கப்புறம் போட்டு அரைப்பாங்க. உரலில் போட்டு அரைச்சி பால் பிழிவாங்க கேழ்வரகை. அந்த பாலை தட்டில் ஊற்றி காய வச்சுருவாங்க. அதை எடுத்து காய்ச்சினீங்கன்னா கேவுரு பால் வரும். அதை கூட 9 மாதத்துக்கு மேலே தான் கொடுக்கணும். குழந்தையோட லிவர் ரொம்ப சின்னது. கோல்டு மெடலிஸ்ட் பக்கத்துலேயே இருக்காங்க, ஒத்துக்குவாங்க. ஓகேவா? எந்த உணவையும் கசமுசம் கொடுத்துட்டே இருக்காங்க. இத்தை கொடு அத்தை கொடு அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு அலர்ஜி ஆகாத பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா? குண்டா இருக்கிற குழந்தைக்கு நோய் வரும். ஒல்லியா ஆரோக்கியமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுதா அது நல்ல குழந்தை தான். 3 வேளை சாப்பிடல, தேவையே இல்லை. ஒரு வேளை ஒரு வாட்டி நல்லா சாப்பிடுச்சா அடுத்து கொஞ்சம் விட்டுருங்க. அத்தை நல்லா ஆடுதா பாடுதா ஓடியாருதா, நோய் இல்லாத இருக்கா. நான் எப்பயுமே சொல்றது, குண்டு குண்டா குழந்தை வளர்த்துரு, 40 வயசுல சுகர் நீயே இப்பயே டோக்கன் போட்டு லைன் அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்றேன். ஆகையினா அதெல்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? பழம்னா அப்படியே நசிச்சு உங்கள் கை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கையிலேயே நல்ல பாக்டீரியாலாம் இருக்குது. அந்த நல்லா நசிச்சு அந்த கையில் இருக்கிற உங்களுடைய அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதோட சேர்த்து கொடுங்க, ஜீரணமா. வேற என்ன கொஸ்டின் இருந்தால் இன்னும் 3 கொஸ்டின் கேளுங்க, சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். கொடுக்கலாம் சார். வாழைப்பழம் மாதிரி ஒரு உணவு இல்லவே இல்லைங்க சார். அதை வந்து அவனுக்கு ஒத்துக்கலைன்னா கூட முதல்ல அரைப்பழம் கொடுங்க. டெய்லியுமே ஒரு பழத்துலேருந்து 2 பழம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் ஒத்துக்கலைன்னா கூடனா காலையில் ஒரு உணவாக கொடுத்துருங்க. 2 வாழைப்பழத்தை விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. திருப்பி தோசை இட்லி எல்லாம் போகாதீங்க. ஜஸ்ட் கிவ் ஹிம் 2 பிளான்டன்ஸ். அப்படிப்பட்ட உணவு தான் மஞ்சப்பழம் தான். நான் முதலையே சொன்னேனே, உங்களை சுற்றி விளையக்கூடிய பொருட்களை கொடுப்பது இயற்கை மருத்துவத்துலேருந்து சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது மஞ்சள் வாழைப்பழம், ஆப்பிள்லாம் கொடுக்க மாட்டோம். காஷ்மீர்னால் அதை கொடுக்கலாம். ஸோ அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை 2 பழம் காத்தால சாப்பிட்டானா டிஃபன் சாப்பிட வேண்டியதில்லை. அந்த மாதிரி கொடுங்க. பழத்து கூட எதையும் கலந்து கொடுக்காதீங்க. 11 o'clock அப்படி கொடுங்க. பழத்தை தனி உணவாக கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுங்க. இல்லைம்மா, ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆச்சு அப்படின்னா அதுவாக பால் குறையும். மெச்சோர் மில்க்குன்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ நடுவில் நிறுத்தணும், ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நினச்சின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். குழந்தை வாய் வச்சா தான் பால் சுரக்கும். ஒரு 2 நாள் குழந்தைய கண்மறைவாக கொடுத்துடலாம். இல்லை பாலே கொடுக்காத இருந்தீங்கன்னா லைட்டாக கட்டும். இந்த லைட்டாக கட்டும்போது பிழிஞ்சு விடக்கூடாது, பால் மறக்கடிக்கும் போது. புரியுதா? நம்ம ஊர் பழக்கம், நிறைய மல்லிப்பூ போட்டுக்குவாங்க உள்ள. தோரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை இழைச்சி 10 மாதிரி போடுவாங்க. சொல்கிறது புரியுதா? அது மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஆனால் 3 நாள் கொடுக்கலைன்னா கூட குழந்தை வாய் வச்சது சுரக்கும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம். ஆகையினால 1 வாரம் வரைக்கும் என்ன ஆனாலும் பால் கொடுக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப மோதிக்குச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து விடணும், நிறைய எடுத்து விடக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சுரந்துடும். ஸோ பால் மறக்கடிக்கும் போது கொஞ்சம் மட்டும் டென்ஷனாக இருக்கும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு விட்டுறணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மறக்கடிக்கலாம். ஒரு திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்படியே முடியலையா, வேறு வழியே இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா மறக்கடிக்க மாத்திரலாம் இப்போ இருக்குது. ஆனால் இந்த மெத்தட்ஸ்லேயே நிறைய தாய்மார்க்கு சரியாயிடும். ஒரு 3 வயசு வரைக்கும் கொடுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் சொன்னேன்னா கொடுக்க 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 3 வயசுக்கு அப்புறம் சுரக்காது, அதுவே நின்றுடும் மோஸ்ட்லி. ஓகே. தவறுமா. உன்னோட மில்க் செக்ரீஷன், நீ எவ்வளோ தண்ணி குடிக்கிற, நான் இப்போ சொல்லி கொடுத்த உணவை எப்படி சாப்பிட்றத பொறுத்து ரொம்ப முக்கியம். இதில்
ஒரு வீட்டில் ஒரு யாருன்னா நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க கொண்டாங்கன்னா பால் நின்றுடும். நிறைய பேருக்கு துக்கம் இருக்கக்கூடாது. மனசில் டென்ஷனும் துக்கமும் இருந்தால் பால் செக்ரேஷன் குறையும். எதிர்கால பற்றின பயம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரிலான உணர்வுகள் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன், அம்மாவை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் குடும்பமேன்னு சொல்லிட்டு. பால் சுரக்கணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். நான் சொன்ன உணவுகள் புரதம் ஜாஸ்தி இருக்கணும், கொழுப்பு இருக்கணும். உங்களோட பிரெஸ்ட் மில்கில் கொழுப்பும் புரதமும் தான் அதிகம் சுரக்குது. நீங்கள் அதை அதிகம் சாப்பிடுங்க, அதுக்கு சப்ளைக்கு பிரச்சனையே வராது. அந்த மாதிரி கருத்தெல்லாம் கிடையாது. ஏன் குறையுதுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் உடலை ரெடி பண்ணிக்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு இருந்த மாதிரி உடல்நிலை உங்களுக்கு இல்லாத போனால், உங்கள் உடலில் சக்தி இல்லாத போனால் தான் குறையும். அப்போ அந்த சக்தியை நீங்கள் தினம் தினம் உணவு மூலியமாக ஒரு உள்ளத்தின் எண்ணெய் மூலியமாக கொடுத்தீங்கன்னா வந்துடும். எல்லாத்தோட முக்கியம், நான் கண்டிப்பாக கொடுப்பேன், என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பேன் அப்படின்ற நினைப்பே தாய்ப்பாலை சுரக்க வைக்கும். உணவு முக்கியம், அதை விட முக்கியம் என்னானாலும் என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் ஊட்டுவேன் அப்படின்ற அந்த திண்ணமான எண்ணம் தாய்ப்பால் சுரக்க உதவும். இன்னொரு டவுட் மேம், இப்போ ஹெல்த் டானிக் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாமா? உங்களுடைய ரத்தம் வந்து பிள்ளை பெற்ற பிறகு அட்லீஸ்ட் 12 கிராம் இருக்கணும் ஹெச்பி. ஓகேவா? ஒருவேளை 7 கிராம் இருக்குது, 8 கிராம் இருக்குன்னா நீங்களும் வீக்காகி தாய்ப்பாலும் சரியாக கிடைக்காது. அப்போ நீங்கள் ஹெச்பி செக் பண்ணிவிட்டு குறைவாக இருந்தால் உங்களோட மருத்துவர் ஒரு அயனோ கால்சியமோ கொடுத்தா சாப்பிட்லாம். அயன் முக்கியம் கால்சியத்தை விட. அது கால்சியம் கொடுக்கலனா கூட ஹெச்பி செக் பண்ணி அயன் சரியாக்கா பார்த்துக்கிட்டு நான் சொன்ன உணவுகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி 2-3 முட்டை சாப்பிடலாம். நான் இந்த மாதிரி உணவு சாப்பிட்லாம், சுண்டல் சாப்பிட்லாம், பன்னீர், டோஃபு, சோயா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இது மாதிரி டானிக்ஸ் கொடுக்கறது எப்போன்னா ரத்தமே இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா கொடுப்பாங்க. எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறவங்களாம் குடிக்கணும் சாப்பிடணும்னு கிடையாது. இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், மருந்தில்ல வாழ்க்கை, மருந்தில்லாத வாழணும். நன்றி, வணக்கம். உங்கள் கூடலாம் நான் இவ்வளோ நாளி பேசுனது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த காலை வேளையை இந்த மாதிரி தாய்மார்கள் கூடயும் குழந்தைகள் கூடயும் முக்கியமாக கோகுல் அவங்க உங்களோடெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக ஈகேஆர் மருத்துவமனையை சார்ந்த அழகான பேர் ஆனந்த முருகன், அனுப்பிரியா A4A இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.